தடுக்க வேண்டாம். மரியாதையா போயிடு. என்ன சொல்றாரு பாத்தியா? என்ன பார்த்தா தாயே தெரியுது. உன்னை பார்த்தா அம்மா மாதிரி தோன்றுறாமா அவருக்கு. என்ன பார்த்து தாயின்னு சொன்ன பிறகு நீ தாயா அவரு புள்ளையா? அப்ப நான் தான் உனக்கு மாமா. போ. என்ன ரொம்ப ஆசை அதிகமாகுது உனக்கு. என்ன உங்க கூடவே தானே எப்போ வெட்டி சொன்னா வைக்கிறோம் எடுக்கிறோம். தாய் என்ற மகன் என்று சம்மதம் பேசுகிறாய். அங்க போய் காட்டிக்கிறமா கேக்குறவங்கிட்டலாம் காட்டாது. நீ அவர் கண்ணு முடிக்கணு சிவசிவா சிவசிவா சிவசிவான்றாரு. நீ எத்து போய் சனத்தை புடி சனத்தை புடின்ற. என்னமா இது? அப்படி சொன்ன வரலையே. அது கணுகுட்டி மெரிச்சு மெரிச்சிச்சு அம்பேல்மா. எனக்கு தலைவலியாக வருகிறது. ஏண்டா சரி மாமாவா நீ? என்ன சொல்ற பத்தியா? தலைவலியா வருது. ஓடு 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 சீக்கிரம் ஓடு. அவருக்கு தலைநோவு தான் உன்னை பார்த்து ஒண்ணு. அதனால தைலம் ஏத்தாந்துக்கிறேன். சரி எத்தனை தடுவு வருது? இது யார் தைலம்னு கேக்குறியா? உங்க மாமியாரு கோயனுக்குது. உந்து கட்டி கட்டியா இருக்குது. என்னம்மா கோயசி தின்றியா? கோயசி வச்சுக்கிற பாருமா. தடு தடு. அப்படியா? ஐயா எந்த இடத்துல நோவுது? அந்த தலைவலி இல்லப்பா. ஏன் நானும் சிவனை கோரி தவ செய்ய வேண்டும் என்று அந்த சிவனையே நடிச்சும் போறேன். என்னை வந்து மறுத்து சேர வேண்டும் என்று உரைக்கின்றாலே அதனால தலைவலியா இருக்குது. தலைவிதி நோந்து அது விதிபெறமேட்டி விதிபெறமேட்டி செய் விந்தையறியாயோ மன்னா. அந்த மதிமுக திலோர்தமையால் படைத்த திலோர்தமையே சேர நினைத்தாரு. அவனா யோகினா பிரம்மா வந்து படைக்கும் தொழில். ஆமா படைக்கும் எல்லாரையும் படைக்கிறாரு. அதுல திலோர்தமையும் படைச்சாரு. அந்த பெண்ணையே சேர நினைத்தாரு. அவனா யோகினா அவர் அப்பாஸ்தானம் தான் ஆகுது. படைச்சா என்ன தொழில்? அப்பாஸ்தானம் ஆகுது. அவரே ஆசைப்பட்டாருன்னா நீ ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவரு ஒரு நான் அந்த பிரம்மதேவனே தான் படிச்சு திலோர்தமை சேர்த்தார். என்ன ஒருத்தையும் சேர்த்துக்கோ சேர நினைத்தார். அது எப்படி தெரியுமா? எப்படிங்க? சுந்தன் உபசுந்தன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரா? சுந்தன் உபசுந்தன். சுந்தன் உபசுந்தன் இருவரும் அண்ணன் தம்பிமார்கள். அரக்கர்கள். தேவர்களை
ஒரே இம்சித்து வருகிறார்கள். நாட்டு மக்கள் கெடுத்து தீமை செய்யறாங்க. ஆமாங்க. பார்த்தார்கள் தேவர் மூவர் ஓடோடு சென்றார்கள். பிரம்மதேவனத்திலே முறையிடுகின்றார்கள். பிரம்மதேவனத்திலே மக்கள் எல்லாம் சேர்ந்து தேவரெல்லாம் முறையிடுறாங்க. முறையிட்ட உடனே காக்கக்கூடிய கடவுள் யாருங்க? சிவபெருமான். ஆமாங்க. அவர் உரைக்கிறார் பிரம்மதேவனிடத்திலே. அதனால் பிரம்மதேவன் என்ன செய்கிறார்? அழகான திலோதமை என்ற பெண்ணை படைத்தார். திலோதமை என்று சொல்லக்கூடிய அழகான பெண்ணை படைத்தார். பெண்ணை படைத்து இந்த சுந்தன் உபசுந்தன் என்று சொல்லக்கூடிய அரக்கரிடத்திலே அனுப்பி வைத்தார்கள். பார்த்தார்கள் சுந்தன் உபசுந்தன் அரக்கர்கள் இருவரும் இந்த பெண் இவ்வளவு அழகா இருக்குதா என்று ஆசைப்பட்டு எனக்கு வேண்டும் இந்த பெண், எனக்கு வேண்டும் இந்த பெண், இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. யாராரு? சுந்தன் உபசுந்தனுக்கு ரெண்டு பேருக்கு சண்டை. எனக்குத்தான் பெண், எனக்குத்தான் என்று. ஆனால் எடுத்தார் வாளை தனக்குத்தானாகவே வெட்டி மடிந்தார்கள். ஏன்னா அவங்க வாங்கணும் வரோம் அப்படி. ஆமா, எப்படியே ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட வேண்டும். ஆமா, யாரு கரத்து யார் கரத்தினாலும் சாகக்கூடாது. தனக்குத்தானாக வெட்டி மடிய வேண்டும் என்று வாளை எடுத்தார்கள். அந்த பெண்ணின் மேல் ஆசைப்பட்டார்கள். தனக்குத்தானே வாழை எடுத்து வெட்டினாங்க. அப்படியே மாத்தி மாத்தி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வெட்டிக்கினானுங்க. உடனே பார்த்தார் பிரம்மதேவன். ஆமா, நம்ம படைத்த துலோதமை என்ற பெண் இவ்வளவு அழகா படைச்சிருக்கிறோமே அப்படின்னு மனதிலே நினைத்தாரே தவிர நமது படைப்பில் இப்பேற்பட்ட அழகா அந்த பெண்ணை சேரவில்லை. அழகுதான் நினைச்சாரா கண்டி, அழகா இருக்கு நினைச்சாரு. ஆனால் அந்த பெண்ணை சேரவில்லை. அத சொல்ற அவர் அழகு அந்த அழகை ரசித்தாரோ என்று சேர நினைக்கலையா. அப்போ நீ எங்க அம்மா சேர் தேவல, நீ காட்டுமா அவர் ரசிப்பாரு. ஒரே ஒரு முத்து மட்டும் அழகாரா செய்வது நியாயமாயுது. முத்து கூட நேரத்தில் வர நான் சொன்னா தப்பா நினைக்க மாட்டியா? சொல்லு என்ன? இவர் வேணாமா? இவர் வேணா? ஏன் வேணான்ற? ஐயோ இவர் தான் சொல்றேன்னு அது கனுடி மரிச்சிச்சுமா. இவர் வேணா, நம்ம வேற தேடி போலாம். வா, வேற தேடுற மாதிரி இல்ல. இவரை தவிர இவர் உட போறதா இல்ல. அப்படியா சொல்லாது சித்தினதான செல்லாது மரியாதை போயிடு. செல்லமாட்டாரி சிந்தை மகை மாதிரி என்ன சேர்த்துட்டு போயிடு. எவ்வளவுதான்டா சொல்றது நானு. ஆமாங்க. தகாது தகாது அம்மணி ஐவா சொல்றது தகாது 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 அம்மணி ஐவா சொல்றது
நான் ஃபேன் கூட போட்டு பாக்குறேன். நேத்து காத்து விசிறி பாக்குறியா? என்னை தொடுவதற்கு அருகதை கிடையாது. போயிடு. தகாத நம்மனே தடுவ சொல்வது. நான் எப்ப போட்டேன்னு தெரியாது அடிங்கிறாரு. ஆமா. தொட்டி இழுக்காமல் போ வேண்டாம். புள்ளைக்கு போராட்டமா போச்சு, மறுபுள்ளைக்கு மாறாட்டமா போச்சாமா. இல்ல எப்படியா பாக்குறேன். இந்த பாரு, நான் சொல்றதுதான் நடக்கும். அவரால இந்த வேலை நடத்த முடியாது. கமத்தல நேக கட்டனர் அதை கவனித்து பார். கமத்தல நேக கட்டனர் அதை கவனித்து பார். காமத்தால் அநேக பேர் மாண்டிருக்கின்றார்கள். காமத்தால் அநேகர் கெட்டனர். அதை கவனித்து பார். யார் யார் மாண்டிருக்கிறாங்க? குருவால் சாபத்தை பெற்றார். யாரு? யாரு? விஸ்வாமித்திரரா? ஆமா. குருவால சாபத்தை பெற்றுகிறார். ஆமா. குருவாக யாக யாத்திரை செய்ய சென்றீர். குருவாக யாக யாத்திரை குருவாக யாக யாத்திரை செய்ய சென்றீர். முன்பு யாத்திரை சென்றாயே, அந்த இடத்துல எத்தனை பெண்களை பெற்றெடுத்தாய்? எத்தனை பொண்ணு நீ சேர்ந்த? எப்படியே சொல்லி போ. நீ தீர்த்த யாத்திரை போனல, அந்த இடத்துல எத்தனை பொண்ணு நீ சேர்ந்த? இப்போ ஒரே ஒரு பெண்ணு சேர்ந்துட்டு போய் பாஞ்சாலை திருமணம் முடித்து பன்னகசாலை அடுத்து வந்தோம். ஆமா. அந்த நேரத்தில் நாரத மகாமுனிவர் வருகிறார். விளக்கமா சொல்லுங்க. அது ஏன் ஒரு பெண்ணை வைத்து 5 பேரும் மணந்து கொள்வதா? புணர்ச்சி செய்ய முடியுமா? அடே, ஒரு வருடத்திற்கு ஒரு ஆளுக்கு 12 வேலை. பெண்ணை அழைத்து வந்ததற்கு நாரத மகாமுனிவர் ஓடோடி வருகிறார். ஒரு பெண்ணை வைத்து 5 பேரும் புணர்ச்சி செய்ய முடியாது, வாழ்க்கை நடத்த முடியாது. அதனால் ஒரு வருடத்துக்கு ஒருவருக்கு பணிவிட வேலை செய்ய வேண்டும். அந்த திரௌபதி அம்மா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு பணிவிட வேலை செய்யணும். அப்படின்னும் போது அதை செய்கின்ற போது மற்றொரு பார்த்து விட்டால், அறையில இருக்கும் பொழுது மற்றொருவர் யாராயினும் பார்த்து விட்டால், அவர் ஓராண்டு தீர்த்த யாத்திரையாக செல்ல வேண்டும். அந்த பார்த்த பாவத்தை போக்க தீர்த்த யாத்திரையா போகணும். அந்த நேரத்தில் என்ன ஆச்சு? நாரத சொற்படி நடக்கின்றோம். ஆமா. 5 பேரும் மணந்து கொண்டோம். ஆமாங்க. தர்மண்ணா முறை வருகிறது. தர்மண்ணா முறை வருகிறது. அந்த நேரத்திலே வேதியர்கள் குறை தீர்க்க வேண்டும் என்று வேதியர் வந்து பசு கூட்டங்கள் களவு போய்விட்டது என்று இடத்திலே முறையிடுகின்றார்கள். அந்த முறைமை பாதுகாக்கிற முறைமை உண்டு. எந்து எப்படிங்க? பெரிய அண்ணாவுக்கு பணியிட வேலை செய்கிறார் பாஞ்சாலி. ஆமாங்க. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று ஆயுதசாலைக்கு சென்று ஆயுதம் எடுக்கலாம் என்று பார்த்தார். ஆயுதசாலைக்கு ஓடுறீங்க பார்த்தா பெரிய அண்ணாவுடைய பெரிய விரலும் பாஞ்சாலி இருப்பதும் பார்த்தேன். மனம் வைக்கிறேன். ஆபத்துக்கு பாவம் எடுத்தேன் ஆயுதம். வேதியர் குறை தீர்த்தேன். ஆமாங்க. உடனே வருகிறேன். சரி,
செய்த பாவத்துக்கு ஒரு ஆண்டு தீர்த்த யாத்திரையா போகலாமே என்று அப்படி கன்னியாத்திரையா புறப்பட்டோம்பா. அடடே, கன்னியா தீர்த்த யாத்திரையாக புறப்பட்டு எங்கே முதலில் எங்கு சென்றீர்கள்? நாகலோகம் அடைந்தேன். அதே நாகலோகம் சென்றீர்கள். நாகலோகத்திலே நாகராஜனுடைய மகள் நாகக்கன்னி ஆனவள் என் மீது ஆசைப்படுகின்றாள். உன் மீது மையல் கொள்கிறார்கள். நானும் அவள் மீது ஆசைப்பட்டு எங்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்தது. 2 பேருக்கு கல்யாணம் நடந்தது. திருமணம் முடிந்தவுடனே அங்கே சிறிது காலம் தங்கினேன். தங்கினீர்கள். எங்கள் இருவருக்கும் அழகான ஒரு ஆண் பிள்ளை. அவர் பேர் என்னங்க? நல்லரவபூபன். நல்லரவபூபன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை பெற்றீங்க. அங்க ஒரு பிள்ளை பெற்றேன். ஆமாங்க. இரண்டாவது எங்கே? எங்கே? பாண்டிய நாடு சென்றேன். மதுரை அடைந்தேன். பாண்டியன் மகள் சித்ராங்கதை என்ற பெண்ணானவள் என் மீது ஆசைப்படுகிறாள். நானும் அவள் மீது ஆசைப்பட்டு உன்னையே நினைச்சிருந்தாங்க, அதனால அங்க போனீங்க. 2 பேருக்கும் அங்க திருமணம் முடிந்தது. அங்கே சிறிது காலம் தங்கினேன். அங்க இருவருக்கு அங்க ஒரு ஆண் பிள்ளை. அங்க அவர் பேர் என்னங்க? பப்புருவாகனன். பப்புருவாகனன் சொல்லக்கூடிய பிள்ளை பெற்றெடுத்தீங்க. இரண்டாவது பிள்ளை பிறந்தது. சரிங்க. மூன்றாவது எங்கே? 3 இளம் கொடி சுபத்ரானவள். யார்? யாருங்க? போக்கண்ண நாடி ஈசன் புகையை பாடி அந்த நேரத்திலே சுபத்ரா என் மீது ஆசைப்பட்டிருக்கின்றாள். கண்ணபிரானுடைய தங்கை. ஆமா, சுபத்ரா ஆசைப்படுகிறாள். அங்கே சென்றேன். அவளுக்கும் எனக்கும் காதல் ஏற்பட்டது. அங்கே சிறிது கால திருமணம் முடித்து தங்கினேன். அங்க ஒரு ஆண் பிள்ளை. அவர் பேரு வீராபிமன்னன். வீராபிமன்யு. அப்ப சென்றது கன்னியாத்திரை. தீர்த்த யாத்திரை. இப்ப செல்வது தர்மசாஸ்திரை முறைப்படி தாளங்கள் தேடி. தர்மசாஸ்திரை முறைப்படி தாளங்கள் தேடிய கர்மம் அழிந்திடக்காது. கையை வீசாதே. நான் வீசது இருக்கட்டும். அந்த இடத்துல 3 புள்ள கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, எனக்கு ஒரு புள்ள கொடுத்துட்டு போன்றேன். அதாங்க ஜான் புள்ள கொடுத்துட்டு போங்க. அரகரா சிவசிவா. நீ நினைக்கிறாய் நம்ம இப்போ எங்க போறோம்? தர்மசாஸ்திரம். அத தவம் பண்ண போறீங்க. ஆமாடா. நீ தவம் பண்ண போற நேரத்துல இந்த அம்மா மனசு எப்படி இருக்குது? என்ன அலைப்பாயுது. அலைப்பாஞ்சு எனக்கு என்ன இருக்குது? பாவத்தெல்லாம் நீ அரகரா சிவசிவா என்று சொன்ன எழுதுறாய். செய்யார் அடுத்த செங்காடு என்ற கிராமம். செங்காடு என்ற கிராமத்திலே மாசிலாமணி ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் அர்ஜுனன் தவநிலை என்ற நாடகத்தை ஏற்றினவர் மாசிலாமணி ஆசிரியர். செங்காடு செய்யார் அடுத்த செங்காடு என்ற கிராமம். புரியுதா? அவருடைய பாடலை விண்ணமில்லாமல் போற்று புகைந்து பாட வேண்டுமா? இப்போ உன்னால முடியாது. என்ன முடியாதுப்பா? முடியாது. ஐயனை தேடி போறியா? நான் ஐயனை தேடி எங்கே? கஷ்டம் உனக்கு தெரியாது. உன் கஷ்டத்தெல்லாம் பாக்குறாங்களா? நானு அந்த மிருதங்காரனா தலைமையா? ஐயோ, அவன் நடக்கும் போதே இப்படிதான் இப்படி ஒண்ணு தூக்கினேன், இப்படி ஒண்ணு மாட்டிக்கினேன், இப்படி வராரு பாவம். ஏண்டா? ஆனா உன்னை பார்த்து
என்னால முடியாது. எனக்கு என் கஷ்டம் உனக்கு ஒண்ணுமே புரியாது. உனக்கு ஓம் நமச்சிவாய மரகரா மகாதேவா சாமியே ஆமா யாரு கேக்குறிய யாருன்னு தெரியல. உங்க கூட்டு யாருதான் அதெல்லாம் எனக்கு ஏன்டா நீ இட்டு போறா நான் எங்க செல்கிறேன் உன்னை வெட்டுவேன், மக்களை தட்டுவேன். உனக்கு எங்க சௌரியமா அவங்க வெட்டிக்கோ. இதோட வெட்டிடு. என்னத்தா அரகடா சிவசிவா ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு ஆசைப்படுறியோ எல்லாத்தையும் வெட்டிடு. உன் மீது கரம் பட்டாவே எனக்கு பாவம் வந்து நேர்ந்துருமா. அவரு பொட்டமா அவரு நான் செய்வது சிவனை கோரி தவ செய்ய புறப்பட்டிருக்கிறேன். மரியாதை போக முடியாதா? செய்ய அந்த வீல் நடக்கும் போது கேவலம் எதிர வந்து மேலே விழுந்து உரைத்திட்டாலும் தையலே சபிக்கலாகும், தையலே நடந்திடாகும். என்ன இது மாயமாக மறந்துவிட்டாலே சரி, இருந்தாலும் கடவுளை வணங்கி செல்லலாம். ஓ மருவாயரா சண்முகனை
உண்டு கோவிந்தா எங்க அம்மா பேர் பாதி வடையே அப்பா தோறு பேர் பாத வாடா அப்புறம் முயசா வாடா நீங்கடா என்னடா எங்கிருந்துடா போற எங்க போற எங்கிருந்து வர திண்டிவனத்திலிருந்து வரும்பா திண்டிவனம் திண்டிவனத்துல இருந்து எங்கப்பா போற பகவான் எனக்கு தீராத குறை வச்சுட்டாரப்பா அப்பேற்பட்ட குறை என்னப்பா குறை வச்சாரு எனக்கு பசங்க இருக்குது என் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லையப்பா காது மாட்டா ஏண்டா உனக்கு பசங்க இது பொண்டாட்டி இல்லாதையா குழந்தை பெத்துக்கினா அட கம்மியாட்டியா எனக்கு பசங்க இருக்குதுடா ஆமா என் பொண்டாட்டி ஒரு குழந்தை இல்ல பகவானே என் பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை குட்டினா ஏண்டா திருப்பி சொல்லுங்க என்ன அர்த்தம் அவருடைய அருளினாலடா அவருடைய அருளினால் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என் கை வேலையை எடுத்து செய்ய ஒரு ஆண் குழந்தை இருக்குது என் பொண்டாட்டி வேலையை புடுங்கி செய்யறதுக்கு உன் மனைவியுடைய கை வேலையை எடுத்து செய்ய ஒரு பெண் குழந்தை இல்ல அதனால பகவானே ஒரு பெண் குழந்தை விட்டுனா உயிர் கொடுத்த ஆண்டவனுக்கு மயிர் கொடுத்தா வேண்டிக்கணும் பகவான் வந்து குழந்தை கொடுக்கறாரு அவருடைய அருளினால் குழந்தை பிறந்தது அருமையா பிறந்து போச்சு எங்க வீடுன்னா இந்த மாடி வீடா ஓலகத்த வீடு அவர் வந்தாரு 4 ஓலை பிரிச்சாரு ஏதோ கொடுத்தாருபா குழந்தைய அவருடைய அருளினால் குழந்தை பிறந்தது அதனால அவரை தேடிக்கிட்டு வரேன் திருப்பதிக்கு போனா கூட ஆளு கிடையாது பொழுது திருப்பதிக்கு போனா கூட திருப்பதியில ஆளே இல்லப்பா அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டேன் எங்கதான் போய்க்கிறான்னு தெரியல எங்கேயும் போல இந்த கோவிந்தாபுரம் கிராமத்திலே இங்க எழுந்தருளி இருக்கிறார் இந்த கோவிந்தாபுரம் கிராமத்தில் பெரியவங்களாம் சேர்ந்து வர வச்சிருக்காங்க அதனால அங்க போய் பார்த்தா தெரியும்பா பகவானை பார்க்கணும் போ இதுனா தெரியுமா இதா அது இதுதான் தொண்டி உண்டி 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 ஆமா ஏண்டா உண்டிக்கு மேல என்ன இருக்குது தொண்டி அதுதான்டா சொன்னேன் அட கம்மியாச்சு இவன் அப்பனா இவன்லாம் இந்த சராகலே கம்மியாட்டி போடுறா போல ஏய் இதனுடைய மகத்துவம் காலையில 5 ரூபாய் போடுவேன் 5 ரூபாய் போடுவேன் பொய்து போனா 180 ரூபாய் எடுத்துக்குவேன் 5 ரூபாய் போட்டு 180 ரூபாய் எப்படி வரும் பகவான் செயல்டா அவருடைய செயலா உப்ரி ஆகுது உப்ரி ஆகும் அதுல உப்ரி ஆகி வருது இப்ப பகவான் எங்க ஆமா இந்த மாலை தண்டு மாலைக்குதே இந்த தண்டு மாலை எங்க தெரியுமா வாங்கிட்டு வந்தேன் எங்கிருந்து போவா இந்த கொடி நிறைய நடந்து வர ஆமா இந்த கோவிந்தாபுரம் மாநகருக்கு நடந்து நேரத்துல இந்த ஆலமரங்க பத்தி ஆலமரம் ஆமா அது மேல யாரோ போட்டுட்டு இருக்கிறாங்க அடடே அதுல தொத்திந்து இருக்குது அண்ணாண்ட பார்த்தா ஒரு சபம் தூக்கி போறாங்க அடடே அடடே துட்டு கொடுத்து வாங்கலாம் அப்ப நீ யார் கையில துட்டு இருக்குதியா நானும் பரம ஏழைப்பா நான் சரிப்பா அதனால பணம் தூக்கும் போது என்ன சொல்றாங்க கோயிந்தான்றாங்க இவர் பேர் திருப்பதிக்கு போனா என்ன சொல்றாங்க கோயிந்தான் தான் சொல்றாங்க அந்த மாலை இந்த கோயிந்தருக்கு போட்டா என்ன குறைஞ்சா போயிடுவாரு போடலாம்பா அதுவும் தெய்வம் தான் இவரும் தெய்வம் தான் எங்க காட்டுல பாக்கலாம் ரமண கோவிந்தா